வெல்கம் பேக். நான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விஜா குயிக் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிசிஎல், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த டிசிஎல்ல நம்ம எஸ்கியூஎல் கொரி லாங்குவேஜ், எஸ்கியூஎல்ல நம்ம என்ன பர்பஸுக்காக டிபியில் யூஸ் பண்றோம் அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் அந்த யூசரோட பர்மிஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து டூ கொரிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? டூ கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், கிராண்ட் அண்ட் ரீவோக். சரிங்களா? கிராண்ட்ன்றது நம்ம ஒரு பர்மிஷனை ஒரு யூசருக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? நம்ம ஒரு யூசர் இருக்காருன்னா அந்த யூசருக்கு ஒரு டேபிள் ஒரு டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்தந்த பர்மிஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு யூசருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த பர்மிஷனை பற்றி ஏன் இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிலீட் அவுட், ட்ராப்பு, இந்த ட்ரன்கேட், இந்த ஆக்சஸை கொடுத்தோம்னா நீங்கள் பை மிஸ்டேக்காக என்ன பண்ணுவீங்க, தெரியாமல் delete பண்ணிட்டீங்கன்னா கூட ப்ரொடக்ஷனில் வந்து டேட்டாஸ் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு காமன் ஒரு யூசர் ஐடி தான் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு டீம் இருக்கீங்கன்னா அந்த டீமுக்குன்னு ஒரு யூசர் ஐடி இருக்கும். இப்போ அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு தான் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த யூசருக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து செலக்ட் இன்சர்ட் மட்டும் தான் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெலீட்டோ இல்லை ட்ரன்கேட்டோ உங்களால் அந்த மாதிரி ஆப்ரேஷன் ரிமூவ் பண்ணுற எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்காதுன்ட்டு டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இதுதான் கிராண்டு. சரிங்களா? இப்போது ரீவோக்னா என்னன்னு பார்ப்போம். ரீவோக்னா என்னன்னா, இப்போ பை மிஸ்டேக்காக என்ன பண்ணுறோம், ஒரு யூசருக்கு செலக்ட், அவருக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு கூட பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அவருக்கு இன்சர்ட் பண்ணுற பர்மிஷனை அந்த யூசர் குரூப்புக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்தா மட்டும் போதும். அதாவது அவங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டீமாக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒர்க்கு தேவைப்படாது. இப்போ அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மாதிரி தான், அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஃபீச்சர். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? பை மிஸ்டேக்காக அவங்க ஏதாவது டேட்டாவை இன்சர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு டூப்ளிகேட், ஒரு கரப்ஷன் தான் அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ அதனால் இன்சர்ட் வந்து பர்மிஷனை ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி அவருக்கு இன்சர்ட் பர்மிஷன் இருக்கும், அதை வந்து ரீவோக் பண்ணும், அதாவது ரிமூவ் பண்ணும். அவருடைய யூசர் நேம்லேருந்து அந்த பர்மிஷனை ரிமூவ் பண்ணும். இதுதான் ரீவோக். சரிங்களா? இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. உங்கள் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கிராண்டுன்னு பார்த்தீங்களா, இந்த கிராண்டு தான் வந்து ஒரு நம்மளுடைய கமெண்டு. இந்த கிராண்டுக்குள்ளே ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறோம். என்னென்ன ப்ரிவிலேஜஸ்னால் இந்த செலக்டு, க்ரியேட்டு, அப்டேட்டு, டெலீட்டு, நீங்கள் டிஎம்எல், டிடிஎல் இந்த கமெண்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன்றது எதுக்கு எங்கே அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் பர்டிகுலர் டேபிளை மென்ஷன் பண்ணுங்க. இந்த டேபிள் நேமில் தான் நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்குறோம். டூ யாருக்கு? ஓகேங்களா? டூ வந்து அந்த யூசர் நேம். இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஓகேங்களா? சின்டெக்ஸ். இப்போ வந்து நம்ம ஒன்று அப்ளை பண்ணோம், கிராண்ட். நம்ம என்னென்ன பர்மிஷன்லாம் கொடுக்குறோம் பாருங்க. ஒரால் செலக்ட் பண்ணிக்க முடியும், இந்த குரூப்பு வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும், க்ரியேட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஃபீச்சர்ஸையும் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? யாருக்குன்னா எம்ப்ளாயின்ற இந்த டேபிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ண முடியும். யார்? இந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுன்ற இந்த யூசர் நேமால் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? கிரியேட்ஸ் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியும், ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும், ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். இந்த பர்மிஷன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது. இன் ஃபியூச்சரில் சடனாக வந்து ஒரு சில பர்மிஷன்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ரீவோக் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இந்த ரீவோக் கீவேர்டு சேம் தான். டூக்கு பதிலாக ஃப்ரம் மாறும், கிராண்டுக்கு பதிலாக ரீவோக் மாறும். ரிமைனிங் எவ்ரி திங் சேம். ஓகேங்களா? ரீவோக் பண்ணிவிட்டு நான் மென்ஷன் பண்ண அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன். ஓகேங்களா? ஆன் எம்ப்ளாயின்ற இந்த டேபிளில் ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுறேன்னா இந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஆக்சஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுறேன். அவங்களால இனிமேல் ஃபார் லாங் டைமுக்கு இதை கண்டினியூ பண்ண, இந்த ஆக்சஸை யூஸ் பண்ண முடியும், இந்த பர்மிஷன் அவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து ரூலை வந்து டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது நம்ம இவங்க கொடுத்த எல்லா பர்மிஷனுமே ரிமூவ் பண்ணணுமானா அது வந்து கம்பல்சரி இல்லை. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சர்ட்டும் அப்டேட்டும் இருக்கட்டும், செலக்டும் கிரியேட்டு இந்த ரெண்டு கமாண்டை மட்டும் இந்த யூடியூப் ஃப்ரெண்ட்ஸுன்ற இந்த யூசருக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னா இந்த நீங்கள் கமாண்டை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? உங்களுடைய பர்மிஷன் ரிமூவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஒரு ஆர்கனைசேஷனில்
ஒரு டேட்டா பேஸ் ஒரு டேபிள் இருக்குன்னா ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு இல்லைன்னா நம்ம வந்து யார் எதை வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட அந்த ப்ராசஸ் இருக்கும். ஒரு டேபிளை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த டிசிஎல்லோட ஒர்க். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நான் ஹெல்ப் பண்ணேன். சரிங்களா? ஸோ we'll see in next video. Thank you.